அனைவருக்கும் வணக்கம். கரூர் துயர சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அத பத்தி ஒரு டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அந்த சம்பவத்துல 41 உயிர்கள் பறிபோயிருக்கு. ஸோ அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த மையப்படுத்தி நெறைய அரசியல் கட்சிகள் மற்றும் போலி பத்திரிகையாளர்கள் விஜய்க்கு எதிரா தங்களினுடைய பிண அரசியல செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்டாம்ப் அண்ட் ட்ராஜடி. அது நடந்துருச்சு. அதுக்கான ரீசன்ஸ் கோர்ட் இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் விசாரணைகள் போயிட்டு இருக்கு. சிபிஐக்கு அதை மாத்தணும்னு சொல்லிட்டு பல கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சில கட்சி தலைவர்களும் சந்தேகங்களை எழுப்புறாங்க. ஸோ காவல்துறையும் இது சம்பந்தமான பல விஷயங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்களுக்குள்ள நான் போக விரும்பல. அது சதியா திட்டமிட்டு நடந்ததா அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போலி பத்திரிகையாளர்கள் இந்த டிவிகள்லயும் டிபேட் ஷோக்கள்லயும் உட்கார்ந்துகிட்டு விஜய்க்கு எதிராக வன்மத்தை பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதனா அஸ் அ நியூட்ரல் ஓட்டரா ஒரு கம்யூனிஸ்டா என்னால இந்த விஷயங்கள்லாம் ஏத்துக்கவே முடியல. எந்த ஒரு கட்சி தலைவனும் தன்னுடைய தொண்டர்களை கொலை பண்ணணும், தன்னுடைய தொண்டர்களை காக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். நிச்சயமா விஜய்க்கு நடந்த இந்த சம்பவம் என்பது அவரை முழுமையா பாதிச்சிருக்கும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி விஜய் மேல பழி சுமத்துறதும், கட்சியை தடை பண்ணணும்னு சொல்றதும், அது மட்டும் இல்லாம அது ஒரு கட்சியே கிடையாது, அரசியல் இயக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு கட்சி ஸ்டாண்டர்டா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அரசியலுக்குள்ள வர்றாங்க. அவங்களுக்கு இத மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க பேசணும். அது இல்லாம இந்த கட்சி இப்படிதான் இது அப்படிதான் சொல்லிட்டு சாதாரணமா நடந்த ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ட்ராஜரிய உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பயன்படுத்திட்டு பேசுறது அரசியல்ல நீங்க இருக்க தகுதியற்றவர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கல, இத பத்தி எந்த விஷயத்தையும் அவர் தெரிவிக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அவர் அப்ப பத்திரிகையாளர்களை சந்திச்சா பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, எப்படியாவது அவர் அந்த இஷ்யூல மாட்டி விடணும் அப்படின்றதான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவர் மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அது ட்விட்டர்ல அந்த போஸ்ட் போட்டுட்டாரு. அது 2 மணி நேரம் கழிச்சு போட்டாரோ 10 மணி நேரம் கழிச்சு போட்டாரோ அது அவரோட விஷ். நீங்க அதை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ட்ராஜடி நடந்ததுக்கு அப்புறமா அவரு அந்த இடத்துல இருந்து போறதுதான் ஒரு சரியான மூவா இருக்கும் அப்படின்றத எல்லா மனநல ஆலோசகர்களும் மற்றும் உயர் காவல் அதிகாரிகள் ரிட்டையர் ஆனவங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. சோ அததான் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல அவர் மறுபடியும் போய் கரூர் ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை பார்த்திருந்தாரு அப்படின்னா இன்னும் ஹியூஜ் க்ரௌடா இருக்கும். அங்க நிறைய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க, விஜய் அங்க இருந்து போயிருந்திருக்கணும், அங்க இருந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல மறுபடியும் பழிகளை தூக்கி போடுவாங்க. ஒரு புது அரசியல் கட்சி புது எஸ்டாப்ளிஷ்மெண்டா அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு அதை ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக அவங்க கட்சியை கலைக்கணும், அது கொள்கையற்ற கூட்டம், கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தார்மீக உரிமையும் எந்த கட்சிகளுக்கும் கிடையாது. ஏன்னா நீங்க அந்த இடத்துல இருந்தாதான் உங்களுக்கு அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்றது தெரியும். சில கட்சிகள் பிண அரசியல் பண்ணணும், விஜய் தங்களுக்கான ஒரு ஆப்போனண்டா வந்துட்டாரு, தங்களுடைய வாக்குகளை செங்குத்தா பிளந்து எடுக்கிறாரு அப்படின்ற அச்சத்திலையும் எப்படியாவது ஒரு மனிதனை வீழ்த்திட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் இந்த அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு நான் ஒரு நியூட்ரல் ஓட்டர், நான் விஜய் சப்போர்ட்டர் கிடையாது, நான் விஜயோட ஃபேன் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பல முனை தாக்குதலை விஜய் கிட்ட செலுத்திட்டு இருக்காங்க. தற்போதைய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசியல் விஜய் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கு. சப்போர்ட் பண்றவங்களும் ஒரு அளவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்குள்ள போக மாட்டாங்க. நிச்சயமா சிபிஐ விசாரணையும் சரி, கோர்ட் விசாரணையும் சரி, நேர்மையா நடந்தா உண்மை வெளியே வரும். நேர்மையா அந்த வார்த்தையை நீங்க உணர்ந்துக்கணும். நேர்மையா நடந்தா உண்மை வெளியே வரும். சோ எந்த ஒரு தொண்டனும் தன்னுடைய தலைவருக்கு அவப்பேரை உண்டாக்கணும் அப்படின்னு செய்ய மாட்டான். அந்த கிரௌட் நார்மலா கிரியேட் ஆச்சா இல்ல ஏதாவது உள்குத்து அதுல இருக்கா அப்படின்றத பத்தி நம்மளை விட அந்த கடவுளுக்கு தான் உண்மையா நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம கோர்ட்லயும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டு நியாயமா நேர்மையா ஆளுங்கட்சியினுடைய எந்த இன்ஃபுளுயன்ஸும் இல்லாம அந்த வழக்கை விசாரிப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன். சோ எப்படியாவது விஜய அரசியலை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் விஜய் அரசியலை விட்டு போகணும், விஜய் கட்சியை கலைக்கணும், விஜய் அவர்கள் அரசியல் நடத்தவே தகுதி இல்லாதவர் அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த முகங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு
எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சுட்டீங்க? ₹1 இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிருக்கீங்களா நீங்க அந்த மக்களுக்கு இதுக்கு முன்னாடி? எதையுமே நீங்க பண்ண கிடையாது. அப்போ இந்த விஷயத்த பயன்படுத்திட்டு ஒரு பியூர் பிண அரசியல பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் நான் கேட்கிறேன். அதாவது அஜித் ஃபேன்ஸா இருக்கட்டும், மத்த அதர் ஃபேன்ஸா இருக்கட்டும். எனக்குமே நான் விஜயோட ரசிகர் கிடையாது. நான் இன்னொரு ஹீரோவோட ரசிகர் தான். ஆனா இந்த விஷயத்த பயன்படுத்திட்டு நீங்க விஜய ட்ரோல் பண்றது, விஜய்க்கு எதிரா பேசுறது, இதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மனிதாபிமானம், ஹியூமானிட்டின்னு ஒண்ணு இருக்கு. வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு அவங்க போடுறதுக்கு காரணம், அவங்க விக்டிம்ஸ வந்து அதாவது பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த மக்களுக்கு எதிரா போடல. பட் விஜய் மேல ஏன் இப்படி கட்டுக்கடங்காத சேர அள்ளி அடிக்கிற மாதிரி நீங்க வந்து எக்கச்சக்கமான விமர்சனங்களை வைக்கிறீங்க. சில பேர்லாம் பத்திரிகையாளர்ன்ற பேர்ல கொஞ்சம் கூட தகுதி, அறிவு எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் மேல எந்த அளவுக்கு வன்மத்தை அள்ளி கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் டிவிகே அப்படின்ற கட்சியினுடைய பலம் வந்து அதிகரிச்சுட்டு தான் போதே தவிர எங்கேயும் குறையல. சோ இந்த விஷயங்களை பத்தி நான் வந்து ஒரு டீட்டெயில்டா பார்த்துட்டு யார் யார் எப்படி பேசுறாங்க இவங்களோட உண்மை முகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரலாம்னு நினைச்சேன். சோ பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கும் விஜய் அவர்கள் நிச்சயமா இந்த அனௌன்ஸ் பண்ண 20 லட்சத்தை தாண்டி கூடுதல் உதவிகளையும் செய்யணும், செய்வார் அப்படின்றத நான் நம்புறேன். சோ இப்போ அந்த போலி அரசியல் பத்திரிகையாளர்கள் அவங்கள பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த அரசியல் பத்திரிகையாளர்கள் அதாவது அவங்க அரசியல் பத்திரிகையாளர்கள் தான், நேர்மையான பத்திரிகையாளர்கள்லாம் கிடையாது. நான் அப்படிதான் பேசுவேன் அவங்கள. சோ இந்த அரசியல் வியாபாரிகள், பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கின்ற அரசியல் வியாபாரிகள் ஒவ்வொருத்தவங்களா நான் சொல்லி அவங்களுக்கு என்னுடைய சில கேள்விகள் என்னன்னா, ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப அப்பப்போ பிபி ஏறின மாதிரி பேசிட்டு இருப்பாரு எல்லா சேனல்லையும். விஜயோடைய கட்சியே கலைக்கணும், இது ஒரு கட்சியா, என்ன அளவுக்கு கட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன். முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 68 பேர் இறந்தப்ப இதே ஆர்கே எந்த இடத்துல போயிட்டு யாருக்கு என்ன பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாரு? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு விஜயை டார்கெட் பண்ணி எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துட்டு வர்றதற்கான காரணம் என்ன? விஜய் பாஜக கூட்டணிக்கு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆர்கேவுக்கு என்ன அடிப்படை ஆதாரம் இருக்கு? சோ நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளரா? உனக்கெல்லாம் பேச தகுதி இருக்கா? சோ உன்னை பேசுறதுல எனக்கே அசிங்கம். அதனால ஐ ஜஸ்ட் கீப் இட். அடுத்து லக்ஷ்மி, பத்திரிகையாளர் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த 8 கோடி மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த சாவுக்கெல்லாம் விஜய் தான் பொறுப்பு, அவர் தான் இது பண்ணாரு. ஓகே, வாட் எவர், ஃபைன் மேடம். இதே விமான சாகச நிகழ்ச்சியில முதல்வர் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில 5 பேர் மயக்கம் அடைந்து உயிரிழந்தாங்கல்ல, அதுக்கு யார் மேடம் பொறுப்பு? அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும்ல. சோ ஒருத்தவர் மேல வந்து நீங்க ஒட்டுமொத்தமா எப்படியாவது அந்த மனுஷனை காலி பண்ணணும், அதுக்காக நீங்க போராடுறீங்க. ஆனா நிச்சயமாக விஜயகாந்த நீங்க காலி பண்ணது மாதிரி விஜய பண்ண முடியாது. அது உங்களுக்கே தெரியும். நீங்க எவ்வளவு நரேட்டிவ் செட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நியூட்ரல் ஓட்டரா வந்து உடைப்போம். நான் ஒரு மாறுபட்ட கட்சியை சேர்ந்தவன். ஆனா எனக்கு இந்த விஷயத்த பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட சைடு தான் நான் நிப்பேன். பாதிக்கப்பட்டவர்கள் 41 குடும்பங்கள் மற்றும் விஜய் அவங்க 2 பேர் பக்கம் தான் நான் நிக்கிறேன். அதனால உங்களுடைய போலியான நரேட்டிவ்ஸை உடைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. சோ இதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா, ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு அது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் புரோக்கர். அவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் சீமானை கொண்டு வந்து பேச வேண்டியது. இவருக்கெல்லாம் வந்து அரசியல் அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டிராஜடி நடந்திருக்கு, விஜய் ஒரு கோழை, விஜய் இதை பண்ணல அதை பண்ணல, சீமான் வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த இஷ்யூல என்ன நடந்துச்சுன்னு புரிதல் இருக்கா? எங்கேயாவது 41 குடும்பங்கள் உயிரிழந்ததுக்கு நீ அனுதாபம் தெரிவிச்சியா? உனக்கு அரசியல் பண்ணணும், அதுக்காக நீ ஒரு ஒரு சேனலா ஏறி பேசிட்டு இருக்க. சோ ஒன்னெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ போட்டு இன்னொன்னு பேசிக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் வந்து இந்த என்டிகே நாம் தமிழர் ஜோக்கர்ஸ் இந்த விஷயத்த பயன்படுத்திட்டு விஜய்க்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஓட்டு ஃபுல்லா காலி ஆயிடுச்சு விஜய் வந்ததுனால. அதனால விஜய்க்கு எதிராக பேசி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியத்தை பேச தகுதியற்றவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள். இப்படி ஒரு பெண அரசியல முன்னெடுக்கணுமா? இந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ணி தான் நீங்க ஜெயிக்கணுமா? இது உங்களுக்கே வந்து ஒரு குற்ற உணர்வா தெரியலையா?
சீமான் இரங்கல் தெரிவிச்சுட்டு போனாரு. ஆனா அவர் தான் உங்களை பேச வைக்கிறாரு அப்படின்றத நான் நம்புறேன். இந்த இடும்பவனம் கார்த்திக் அண்ட் சாட்டை துரைமுருகன் இந்த அரசியல் என்ன சொல்றது, அரசியல்ல இருக்க தகுதியற்ற ஜென்மங்கள்லாம் வந்து விஜய பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் உங்களுக்கு கிடையாது. உங்க கட்சியில எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. எத்தனையோ இடங்கள்ல நீங்க வந்து பண மோசடி பண்ணிருக்கீங்க. அதை பத்திலாம் தாவேகாவை சேர்ந்தவர்கள் பேச ஆரம்பிச்சா நீங்களாம் வெளியில தலை காட்ட முடியாது. அதனால நான் உங்களை ஒரு ஆளாவே மதிக்கல. ஜஸ்ட் ஸ்கிப் இட். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர், அவர் தான் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கின்ற ஒரு மறைமுக தேர்தல் ஆணையம். ஒரு தலைவர்னா இப்படிதான் இருக்கணும், ஒருத்தர் இப்படிதான் பேசணும், ஒருத்தர் இப்படிதான் நடந்துக்கணும். வாட் இஸ் திஸ்? லக்ஷ்மணன்ற ஒரு சாதாரண பத்திரிகையாளர். நீங்க நீங்க வந்து கடவுள் கிடையாது. நீங்க சொல்றதா எல்லாரும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதனால போலியான அவதூறுகளை ஒரு மனுஷனுக்கு எதிராக கட்டமைக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்டமைப்புல நசுங்கி போறது நீங்க மட்டும்தான். அதை நான் வந்து உங்களுக்கு இப்ப சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா ஐயநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அடுத்த அரசியல் புரோக்கர். முதல்ல தாவிக கட்சியில சேர்ந்து ஏதாவது பதவி கிடைக்குமான்னு பார்த்தாரு, அடிச்சு துரத்துனாங்க. அதோட வந்துட்டு விஜய்க்கு எதிராக வந்து எல்லா விஷயத்திலும் என்னைக்காவது ஒரு நாளாவது அவர் சப்போர்ட்டா பேசியிருக்காரா? என்னைக்குமே பேசுனது கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப விஜய்க்கு எதிராக தான் எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டு இருக்காரு அரசியல் ரீதியா. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து லேட்டா வந்தாரு, மயங்கி விழுந்தாங்க, நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையான ஒரு விஷயமும் இல்லாம பத்திரிகை தர்மத்தை மீறி ஒரு மனிதனுக்கு எதிராக மொத்த ஊடகத்தையும் செயல்படுத்த ஆரம்பிச்சதே ஐயநாதன் தான். சோ அவரை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவரோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஜீவா, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கா ஆதரவாளர். அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, அவர் எப்பயுமே ஆன்டி விஜய் தான் பேசிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி பாஜக ஆதரவு, அதுக்கு முன்னாடியே இந்த டிராஜடி நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து விஜய் அரசியலுக்கு தகுதி இல்லை, அது கட்சி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. சோ ஜீவா மாதிரியான ஆட்கள் பணம் வாங்கி கொண்டு பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம வந்து பெருசா கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிச்சயமா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அம்பலப்பட்டுருவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து நிச்சயமா திமுகவுக்கு அடிமையாயிட்டாங்களா அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா திராவிட கழகம் என்பது ஒரு சமூக அமைப்பு, சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை தட்டி கேட்கின்ற அமைப்பு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எந்த நிதி உதவியோ எதையுமே அறிவிக்கல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய டார்கெட் பண்றாங்க, மதிவதனியில இருந்து எல்லாருமே. அவங்களுக்கு எல்லாம் நான் கேட்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? விஜய் நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா விஜய் தான் இதுக்கு முழு காரணம் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த இடத்துல தான் உங்க மேல எனக்கு சந்தேகம் வருது. அடுத்தது சிபிஐ சிபிஎம். எனக்கு வந்து நான் ஒரு கம்யூனிஸ்ட். ஆனா நான் இந்திய கம்யூனிஸ்டையோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையோ ஃபாலோ பண்ற ஆள் கிடையாது. எனக்கு அந்த ரெண்டு கட்சியிலும் உறுப்பினர் அட்டை கிடையாது. நான் மார்க்சிஸ்ட் அப்படின்ற கொள்கையில ஆர்வம் கொண்ட மாணவன். என்னுடைய முதல் கல்வியாண்டு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பிலேருந்து நான் கம்யூனிஸ்ட் கொள்கைகள் எல்லாம் வந்து பெருமளவுக்கு கொண்டு சேர்த்திருக்கேன். என்னோட கல்லூரியில இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் கமிஷன் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நின்று நான் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு மார்க்சிஸ்ட் அப்படின்னா, கம்யூனிசம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கம்யூனிஸ்ட் என்ற கட்சியை, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்ற கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடத்திக்கிட்டு வர்றவங்களும் சரி, அதுல தலைவர்களா இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் திமுகவினுடைய ஒரு அங்கமா மாறி இந்த பெண அரசியலை பண்றதை பார்க்கும்போது உண்மையாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இப்படி 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் அடிமையாகி நிக்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால உங்களை வந்து நான் தரம் தாழ்த்தி பேச விரும்பல. ஏன்னா நீங்க ஒரு ஏஜென்ட்ஸ், எஜமானர்கள் சொல்றதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டோட்டல் இஷ்யூ என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, நான் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமும் விஜய் அவர்கள் பக்கமும் தான் நான் ஸ்டாண்ட் பண்றேன். இந்த பிண அரசியல் பண்ணுகின்ற கட்சிகள் பக்கம் நான் எந்த விதமான கருத்தையும் சொல்ல போறது கிடையாது. அவங்க எல்லாருமே உங்களை மேனிப்புலேட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே விஜய தவறா கட்டமைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் அது ரிவர்ஸ் தான் ஆக போகுது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. மகாமகம்ல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க. ஆனாலும் ஜெயலலிதா இஸ் ஏபிள் டு வின். அதனால மக்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவானவங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யார் காரணம் அப்படின்றத உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய பழைய சர்வே வீடியோல டிவிக்கே கரூர்ல லீட் எடுக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டிவிக்கே தான் வின் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் நான் அதுல உறுதியா இருக்கேன். இந்த டிராஜடி நிச்சயமா விஜய்க்கு எதிராக போகாது. இவங்க எல்லாரும் பேச பேச அது பாசிட்டிவா தான் மாறப்போகுது அப்படின்றது என்னோட கருத்து. மொத்த ஊடகங்களும் சேர்ந்து கட்டமைச்ச இந்த பொய் 2026 தேர்தல் முடிவுகள்ல ஒரேடியா உடைபடும் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.
என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்களும் பாக்குறீங்க அப்படின்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். நன்றி.